நண்பர்களே, இன்றைய டெக்னிக்ஸில் புத்தம் புதிய வரவுகள், புதிய அப்டேட். ஸோ இந்த மாதிரி ஏராளமான டெக்னிக்ஸுடன் இந்த வீடியோவில் நம்ம பயணம் பண்ணலாம். வழக்கம் போல் வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் த்ரூ சப்ஸ்கிரைப் பண்ணுறது மூலிமா. வீடியோவை தொடர்ச்சியாக பாருங்கள், எந்த பகுதியும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாதீங்க. இப்போ என்ன பண்ணலாம், வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு செக் பண்ணி பார்த்துடலாம். டெக்னிக்ஸில் முதல்ல நம்ம பார்க்க போகிறது சென்னைசர் தரப்பில் வந்து ஒரு அருமையான ட்ரூ வயர்லெஸ் இயர்பட்ஸை வெற்றிகரமாக லான்ச் பண்ணிருக்காங்க. இது ஒரு ஸ்பெஷல் எடிஷனாக வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. சென்னைசரோட 75 ஆனிவர்சரி அப்படிங்கிறதுனால சென்னைசர் மூமெண்டம் ட்ரூ வயர்லெஸ் 2 ஆனிவர்சரி எடிஷனாக லான்ச் பண்ணிருக்காங்க. ஸோ இதே பேரில் ஆல்ரெடி ஜூன் மாதம் சென்னைசர் வந்து ட்ரூ வயர்லெஸ் இயர்பட்ஸை லான்ச் பண்ணாங்க. பட் இந்த ப்ராடக்ட் வந்து கொஞ்சம் ஹெவியான ப்ரைஸ் கொண்ட ப்ராடக்டாக வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. இதில் 7mm ஆடியோ டிரைவர் கொடுத்துருக்காங்க. உங்களால் ஒரு தெளிவான ஆடியோவை கேட்க முடியும் அப்படிங்கிறது ஒரு ஹைலைட்டான விஷயம். அதில் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாய்ஸ் அசிஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க. ஆப்பிளோட சிறிய பயன்படுத்தலாம், கூகுளோட அசிஸ்டண்ட்டை பயன்படுத்தலாம். இந்த மாதிரி வசதிகளும் இருக்குது. அதே மாதிரி இதில் வந்து உங்களுக்கு பில்டின்னாக வந்து பேட்டரி கொடுக்குறதுனால உங்களால் 7 hours வந்து நீங்கள் ப்ளேபேக் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் அதில் கொடுக்கக்கூடிய சார்ஜிங் கேஸ், இந்த சார்ஜிங் கேஸ் மூலிமா உங்களால் 28 hours வந்து ப்ளேபேக் பண்ண முடியும் அப்படிங்கிறது ஒரு ஹைலைட்டான விஷயமா இருக்குது. சென்னைசர் தரப்பில் வந்து ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹெவி அப்படின்னு சொல்லலாம். வாங்கக்கூடிய விலையில் இல்லை அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா முழுக்க பிளாக் அளவே உருவாக்கப்பட்ட இந்த ட்ரூ வயர்லெஸ் இயர்பட்ஸோட விலை 24,990 ரூபாய்க்கு இந்தியா மார்க்கெட்டில் விற்பனைக்கு வந்திருக்கு. டெக் நியூஸில் அடுத்து நம்ம போகிறது மைக்ரோசாஃப்ட் தரப்பில் வந்து ஒரு டெஸ்க்டாப் அப்ளிகேஷன் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்க போகுது அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை மைக்ரோசாஃப்ட் தெரிவிச்சிருக்காங்க. அதோட பேர் என்ன பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் லோப் மெஷின் லேர்னிங் டெஸ்க்டாப் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த அப்ளிகேஷனில் என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நார்மலாக இருக்கும் போதே நீங்கள் ஏதாவது ஒரு ஃபேஸில் வந்து ஒரு ஃபேஸ் மாஸ்க்கோ இல்லை ஏதாவது ஒரு புதுசாக வந்து நீங்கள் கையில் வச்சிருக்கீங்க அப்படின்னா உடனே என்ன செய்யணும்னா இந்த அப்ளிகேஷன் வந்து அதோட டிடெக்ட் பண்ணி உங்களுக்கு ஒரு டெக்ஸ்ட் வடிவத்தில் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணும். அதுதான் இதோட ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு சொல்லலாம். முழுக்க ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பயன்படுத்தி இந்த லோப் மெஷின் லேர்னிங் டெஸ்க்டாப் அப்ளிகேஷனை வந்து உருவாக்கியிருக்காங்க. ஸோ சமீபத்தில் தான் மைக்ரோசாஃப்ட் வந்து ஒரு கம்பெனிகிட்ட இருந்து இதை விலை கொடுத்து வாங்கினாங்க, பெரிய தொகையை கொடுத்து. ஸோ அந்த லோப் அப்ளிகேஷன் வந்து இப்போ ஃப்ரீயாக உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ டெஸ்க்டாப் நண்பர்களே இந்த அப்ளிகேஷனை நீங்கள் பயன்படுத்தலாம். டெக்னிக்ஸில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது சாம்சங் கேலக்சியோட S20 FE அப்படிங்கிற ஒரு புதிய மாடல் வந்து இந்தியாவில் அறிமுகப்படுத்தினாங்க. கிட்டத்தட்ட ஒரு 55,000 வரைக்கும் இதோட ரேட்டை வச்சு நீங்கள் இறக்கியிருந்தாங்க. பட் இப்போ அந்த ஃபெஸ்டிவல் ஆஃபர் வருதுனால இதுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 9,000 ரூபாய் வந்து டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க. 9,000 ரூபாய் வந்து மொத்தமாக உங்களுக்கு கிடைக்காது. ஸோ 5,000 வந்து உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்கும் அந்த மொபைலில். அது இல்லாமல் HDFC கார்டை வந்து யாரெல்லாம் பயன்படுத்துறீங்களோ ஸோ அது மூலிமா உங்களுக்கு 4,000 கேஷ்பேக் கிடைக்கும் இருக்காங்க. ஸோ 2 மாடல்களில் வருது, அதாவது 2 ஸ்டோரேஜில் வருது. 128 GB ஸ்டோரேஜும் 256 GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் வருது. ஸோ 128 GB வந்து உங்களுக்கு 40,999 ரூபாய்க்கும், 256 GB வந்து 44,999 ரூபாய்க்கும் கிடைக்குது. ஸோ சாம்சங் கேலக்சியோட S20 FE. டெக் நியூஸில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது கிராஷ் பேண்டிகூட் ஆன் த ரன். இந்த புதிய கேம் வந்து கூடிய விரைவில் லான்ச் பண்ண போகிறாங்க மார்க்கெட்டில். அதுவும் ஆண்ட்ராய்டு யூசர்ஸ்க்கும் iOS யூசர்ஸ்க்கும் லான்ச் பண்ண போகிறாங்க. மார்ச் 25, 2021 லான்ச்சிங் நடக்க போகுது. ரொம்ப நாள் இருக்குது, கிட்டத்தட்ட ஒரு 5 months கிட்ட இருக்குது. ஸோ அதுக்குள்ளேயே அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அந்த டெவலப்பர் ரிஜிஸ்டர் பண்ணக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்மை ஓப்பன் பண்ணிக்காங்க. நீங்கள் நேராக போயிட்டு உங்களுடைய இமெயில் ஐடியை பயன்படுத்தி ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. எப்போ லான்ச் ஆகுதோ ஃபட்டாஃபட் உங்களுடைய ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணி அதை பயன்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் இந்த அப்ளிகேஷனை வந்து யார் கிரியேட் பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிரபலியமான ஒரு கேம் அப்ளிகேஷன், அதாங்க கேண்டி கிரஷ் சாகா அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷன் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்களா? அதோட டெவலப்பர் தான் இந்த கிராஷ் பேண்டிகூட் ஆன் த ரன்னை வந்து உருவாக்கியிருக்காரு. ஸோ 2021 வரைக்கும் நீங்கள் பொறுத்திருக்கணும், அதுவும் மார்ச் மாதம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக நீங்கள் வந்து இந்த கேமை வந்து விளையாடணும்னா அதில் வந்து இன்ஆப் பர்ச்சேஸ் இருக்குது. சம அமௌண்ட்டை கொடுத்தீங்கன்னா தொடர்ச்சியாக விளையாடலாம். ஆரம்பமாக ஒரு 80 ரூபா நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா அதுக்குண்டான ஒரு ஃபீச்சர்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். கிட்டத்தட்ட 7,000 வரைக்கும் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா முழுமையாக நீங்கள் அந்த அப்ளிகேஷனை, அதாவது கேம் அப்ளிகேஷனை பயன்படுத்தலாம் உங்களுடைய ஸ்மார்ட் ஃபோனில். டெக் நியூஸில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது சமீபத்தில் வயர்லெஸ் சப் ஊஃபர் ஒரு பெரிய பிராண்ட் வந்து லான்ச் பண்ணாங்க, இந்தியாவில் லான்ச் பண்ணாங்க. அவங்க யாரும் இல்லை, TCL தாங்க. TCL TS3015 அப்படிங்கிற ஒரு சவுண்ட் பாரை வந்து வெற்றிகரமாக இந்தியாவில் அறிமுகப்படுத்துறாங்க. இதில் HDMI கனெக்டிவிட்டி இருக்குது, அதே மாதிரி 3.5mm கனெக்டிவிட்டி இருக்குது, ப்ளூடூத் 5.0 இருக்குது, வயர்லெஸ்லேயும் ப்ளூடூத்லேயும் இயங்கக்கூடியதாக இருக்குது. சமீபத்தில் கூட TCL என்ன பண்ணாங்கன்னா இந்தியாவில் QLED LED டிவி இந்த மாதிரி டிவி ரேஞ்சுகளை வந்து லான்ச் பண்ணாங்க. ஸோ அதுக்கு உறுதுணையாக இந்த TCLோட TS3015 சவுண்ட் பாரையும் சப்போர்ட் பண்ணுற மாதிரி இறக்கியிருக்காங்க. 10,000 ரூபாய்க்கு கீழே வேறு எந்த பிராண்டு வந்து இறக்கலை. ஸோ இவங்க தான் வந்து இந்த 10,000 ரூபாய்க்கு கீழே இறக்கியிருக்காங்க. அது என்ன விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8,999 ரூபாய்க்கு அமேசான், ஃப்ளிப்கார்ட் இந்த 2 தளங்கள்லையும் போயிட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். டெக் நியூஸில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஜூம் அப்ளிகேஷன். இந்த ஜூம் அப்ளிகேஷனில் நீங்கள் மேக்கில், அப்புறம் பிசியில், அதுக்கப்புறம் ஆண்ட்ராய்டு மொபைலில் பயன்படுத்தக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா ஜூம் தரப்பில் வந்து ஒரு அருமையான அப்டேட் வந்திருக்கு. எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷன் அப்படிங்கிற ஒரு
புத்தம் புதிய ஃபீச்சரை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஸோ இது வந்து இப்போதைக்கு இந்த டிவைஸ்களில் மட்டுமே சப்போர்ட் ஆகும். ஏன்டா ஐஃபோனுக்கு இல்லையா அப்படின்னு கேட்கலாம். ஆமாங்க, ஐஃபோனுக்கு இப்போ வரல, அப்ரூவலுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கூடியிருவில் இந்த ஐஃபோன்லையும் இந்த எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷனை நீங்கள் உங்களுடைய ஜூம் அப்ளிகேஷன் மூலமாக பயன்படுத்த முடியும் அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும். ஸோ இது இல்லாமல் நிறைய புதிய புதிய விஷயங்களை வந்து ஜூம் தரப்பில் வந்து தெரிவிக்கப்பட்டிருக்கு. இந்த எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷன் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூம் சர்வரால் கூட உங்களுடைய டேட்டாவை வந்து திருட முடியாது, பிரேக் பண்ணி உள்ளே என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத கூட தெரிஞ்சுக்க முடியாது அப்படிங்கிறது தான் உண்மை. அதுக்கு தாங்க இந்த எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷன் மோட். ஸோ இது வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் செம அப்படிங்களா. அதுக்கப்புறம் 1:1 ப்ரைவேட் சேட், இந்த மாதிரி நிறைய வசதிகள் இந்த ஜூமோட ஸ்ட்ரீமிங் வீடியோ மீட்டிங்கில் வந்து நீங்கள் பயன்படுத்த முடியும் இனி வரக்கூடிய நாட்களில். டெக் நியூஸில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது மைக்ரோசாஃப்ட் தரப்பில் வந்து ஒரு புதிய அறிவிப்பு. அது என்னன்னா, இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர். இதில் எத்தனை பேர் பயன்படுத்துறீங்க? இதில் யூடியூப், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், ஹாட்ஸ்டார், அப்புறம் யாஹூ மெயில், இந்த மாதிரி 1000க்கும் மேற்பட்ட வெப்சைட்டை நீங்கள் அதில் பயன்படுத்த முடியாது. ஸோ அதுக்கு பதிலாக என்ன பண்ணிக்கிறாங்கன்னா, மைக்ரோசாஃப்ட் அதில் நீங்கள் போயிட்டு நீங்கள் உங்களுடைய அட்ரஸை கொடுக்கும் போது ஆட்டோமேட்டிக்கலி ரீடைரக்ட் பண்ணி மைக்ரோசாஃப்ட் எட்ஜில் போய்ட்டு நீங்கள் பயன்படுத்துகிற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த அப்டேட் வரக்கூடிய மாதம் இருக்க போது, அதுவும் மைக்ரோசாஃப்ட் எட்ஜ் வெர்ஷன் 87ல் இந்த புதிய ஃபீச்சரை நீங்கள் எதிர்பார்க்க முடியும். ஸோ கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரில் நீங்கள் வந்து இந்த மாதிரி தளங்களை நீங்கள் என்டர் பண்ணாலும் டைரெக்டாக அங்கே கொண்டு போய் உங்களை விட்டுரும். சமல இந்த புதிய அறிவிப்பை சமீபத்தில் மைக்ரோசாஃப்ட் தெரிவிச்சிருக்காங்க. டெக் நியூஸ்ல அடுத்து நம்ம பார்க்க போகிறது OnePlus தரப்புல இருந்து அட்டகாசமான 2 மொபைலை வந்து வெற்றிகரமாக லான்ச் பண்ணாங்க. இந்தியாவுக்கு வெளியே லான்ச் பண்ணாங்க. OnePlus Nord N10 5G, OnePlus Nord N100 அப்படிங்கிற 2 மாடல் வந்து லான்ச் பண்ணாங்க. கூடியளவில் இந்த மிட் ரேஞ்ச் மொபைல் இந்தியாவுக்கும் வரலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. ஆல்ரெடி OnePlusல Nord 25,000 rupeesல வந்து சேல் பண்றதுக்கு இந்தியாவுக்கு அனுமதிச்சாங்க. இப்போ இந்த மொபைல் வந்து என்ன பிரைஸ்ல வரும் அப்படிங்கிறது தெரியல. பட் கண்டிப்பா இந்த 2 மாடலும் இந்தியாவுக்கு கன்ஃபார்ம் வருது. OnePlus Nord 10 5G, OnePlus Nord 100 நார்மல் மொபைல். ஸோ இதில் என்னென்ன வேரியேஷன்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா, OnePlus Nord 10 100ல் வந்து உங்களுக்கு 4GB RAM, 64GB இன்டர்னல் ஸ்டோரேஜ், 5000 mAh பேட்டரியை கொண்டதாக இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு OnePlus Nord N10 5Gயில் வந்து உங்களுக்கு 6GB RAM, 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜாக இருக்குது. ஸோ இந்த 2 மொபைலும் கிட்டத்தட்ட வந்து இந்தியாவுக்கு வெளியே வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. ஸோ இந்தியாவோட மதிப்புப்படி என்ன விலை ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 17,500 ரூபாயில் வந்து அதிகபட்சமாக 32,000 வரைக்கும் ஒரு மிட்ரேஞ்ச் மொபைலை வந்து களத்தில் இறக்கியிருக்காங்க. ஸோ இந்தியாவுக்கு வரும்போது என்ன ப்ரைஸில் வரும் அப்படிங்கிறத நம்மளும் பொறுத்திருந்து பார்க்கலாம். டெக் நியூஸ்ல அடுத்து நம்ம பார்க்க போகிறது, எல்ஜி தரப்புல வந்து ஒரு அட்டகாசமான ட்ரூ வயர்லெஸ் இயர்பட்ஸை வெற்றிகரமாக லான்ச் பண்ணாங்க. இந்தியாவுக்கு வெளியே லான்ச் பண்ணுறாங்க. ஸோ எல்ஜி டோன் ஃப்ரீ FN7 அப்படிங்கிற பேரில். ஸோ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இந்தியாவோட மதிப்புப்படி கொஞ்சம் ஹெவியாக இருக்குது அப்படி சொல்லலாம். இதில் வந்து உங்களுக்கு 15 மணி நேரம் பேட்டரி லைஃப் இருக்குது. ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷனை பயன்படுத்தி உங்களுக்கு 15 ஹவர்ஸ் வந்து நீங்கள் பயன்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. வயர்லெஸ் சார்ஜிங் அந்த ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வாட்டர் அண்ட் டஸ்ட் ரெசிஸ்டன்ட்டுக்கு வந்து IPX4 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வசதிகள் ரெகுலராக இருக்கக்கூடிய விஷயங்களை இந்த எல்ஜியோட டோன் ஃப்ரீ FN7ல் நீங்கள் எதிர்பார்க்க முடியும். ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 14,500 ரூபாய் அப்படிங்கிற மாதிரி இந்தியாவுக்கு வெளியே லான்ச் பண்ணாங்க. எல்ஜி தரப்பில் வந்து இது வரைக்கும் தெரிவிக்கல. ஸோ இந்த ட்ரூ வயர்லெஸ் ஏர்பட்ஸ் இந்தியாவுக்கு வரலாம் அப்படின்ட்டு. பட் நம்மளும் பொறுத்திருந்து பார்க்கலாம். டெக் நியூஸில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது, ஓக்லா ஸ்பீட் டெஸ்ட் குளோபல் இண்டெக்ஸ் இந்த நிறுவனம் ஒரு அறிக்கை தாக்கல் பண்ணியிருக்காங்க. அது என்னென்னா, இந்தியாவில் கிடைக்கக்கூடிய மொபைல் டேட்டாவோட ஸ்பீடு எவ்வளவு, மொபைல் டேட்டாவோட அப்லோட் ஸ்பீட், டவுன்லோட் ஸ்பீட். அப்லோட் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 4.3 மெகாபிட் பெர் செகண்ட்லையும், டவுன்லோட் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 12.01 மெகாபிட் பெர் செகண்ட்லையும் கொடுக்குது அப்படின்றாங்க. ஆவரேஜாக ஓவரால் இந்தியாவை. ஸோ இந்தியா வந்து எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 138 கண்ட்ரியில் 131வது இடத்துல இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ பக்கத்தில் கூடிய நாடு நேபாள், ஸ்ரீலங்கா, அப்புறம் பாகிஸ்தான், இவங்களை விட நம்ம கீழே இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ப்ராட்பேண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 175 கண்ட்ரியில் 70வது இடத்துல நம்ம இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ உலகத்திலே இந்தியாவில் தான் மொபைல் டேட்டாவோட ப்ரைஸ் வந்து ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட் அப்படின்ட்டு இருக்காங்க. ஸோ அந்த நாட்டில் இன்டர்நெட்டோட வேகம் இவ்வளவு குறைவாக இருக்குது அப்படிங்கிறது ஒரு வருத்தப்பட வேண்டிய விஷயமா இருக்குது. கண்டிப்பாக இதை வந்து எடுத்துக்கிடுவாங்க, கையில் எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். வருங்காலத்தில் நம்மளுடைய இந்தியாவில் கிடைக்கக்கூடிய அந்த மொபைல் டேட்டாவோட ஸ்பீட் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட கடந்து போகலாம். ஏன்னா நண்பர்களே, இந்த டெக்னிக்ஸோட ரொம்ப பொறுமையாக நீங்கள் வாட்ச் பண்ணிருப்பீங்க. ஸோ இந்த வீடியோவில் வரக்கூடிய ஒவ்வொரு நியூஸும் கண்டிப்பாக ஏதாவது ஒரு வழியில் பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். நீங்கள் வழக்கம் போல் உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். அப்படியே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அதே போல் இந்த சேனலுக்கு நீங்கள் முதல் வந்தீங்கன்னா இந்த வீடியோக்கில் ஒரு அழகான சிவப்பு கலர் பட்டன் இருக்குது, அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே போல் வீடியோக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணுங்கள், கவலை இல்லை.